यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரசதா. திருவுக்கும் திருவாகிய செல்வனான திருவரங்கநாதன் நம்மையெல்லாம் உய்விப்பதற்குண்டான உபாயங்களை எப்பொழுதும் தான் ஆலோசித்து கொண்டே நிற்கிறான். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இந்த ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அழகை பார்த்தாலே நமக்கு அது தெரியும். எப்படி படுத்துட்டுருக்கான் அப்படின்னு கேள்வி கேட்டால் வலது கையை இப்படி வச்சுண்டு இடது கையை அப்படி நீட்டுண்டு ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் போய் பக்கத்தில் போய் நின்று பாருங்கோ, வலது கையை இப்படி காமிச்சுட்டுருக்கார் ஸ்ரீரங்கநாதர், இடது கையை திருவடி வரைக்கும் நீட்டின்றிருக்கார். அது சில அர்த்தங்களை காட்டக்கூடிய அழகு. தான் யாருங்கிறத வலது கையில் காண்பிக்கிறார், நாம் என்ன பண்ணணுங்கிறத இடது கையில் காண்பிக்கிறார். வலது கையின் மூலமாக ஸ்ரீரங்கநாதர் நான் உலகுக்கே காரணபூதன், பரம்பொருள் நான், கிரீடம் வச்சுருக்கேன் பார் ரங்கராஜா நான் அப்படின்னு இதை காண்பிக்கிறார். இடது கை மூலமாக என்னை பற்றிக்கொள் என்னை பற்றிக்கொள் அப்படின்னு அப்படி கையை நீட்டி வச்சுட்டுருக்கார் ஸ்ரீரங்கநாதர். அவருக்கு எப்பொழுதும் என்ன ஆலோசனை அப்படின்னா, நம்ம எல்லாம் எப்படி சரியான மார்க்கத்தில் வைக்கிறது. நாங்கள்லாம் கரெக்டான மார்க்கத்தில் தானே இருக்கோம். சரியாக எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை பார்க்குறோம், கல்யாணம் ஆறுது, குழந்தை பெற்றுக்கிறோம், வளர்க்குறோம், ஓடி ஓடி சரியாக தானே இருக்கோம் நாங்கள்லாம். பகவான் நான் வைத்ததே இது ஒரு பெரிய சக்கரம்பா, அந்த சக்கரத்திலேருந்து நீங்கள் எப்படி வெளிவர போகிறீள்? எப்படிப்பட்ட சக்கரமாக இருக்குது? நம்மை அறியாத நம்மை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்கரம் அது. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அழகாக பாடினாள் சங்கராச்சாரியார். பாடுறச்சே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. யாருக்கு உபதேசம் பண்ணுறது? நம்ம மனசுக்கு தான் உபதேசம் பண்ணணும். ஏ முட்டாள் மதியே, யாரை பாட வேண்டும்? கோவிந்தனை பாட வேண்டும். பஜ கோவிந்தம், கோவிந்தனை பாடு, எப்பொழுதும் அந்த கோவிந்தனை பாடு. ஏன்? நீ அவனை பாடாதிருக்கிற பொழுது
நீ நிறைய பணம் சேர்த்தது இருக்கும், நீ நிறைய படித்த படிப்பு இருக்கும், எல்லாம் கடைசி காலத்தில் உன்னை ஒன்றும் காப்பாற்றாது. நகி நகி ரக்ஷசி டுங்குருஞ்சிங்கரணே, அது வியாக்கரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்ஸ்கிருத வியாக்கரணம் இலக்கணத்தில் டுங்குருஞ்சிங்கரணேன்னு சொல்லப்படக்கூடியதான விஷயங்கள் அதெல்லாம் கடைசி காலத்தில் உன்னை காப்பாற்றாதுப்பா. ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணால் நான் படித்த படிப்பு கொஞ்சம் நாள் உபயோகப்படலாம். பார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பார் நான் அதை படிச்சிருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன். வாஸ்தவம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படலாம். ஆனால் பணமே வாழ்க்கை இல்லையே. இந்த வாழ்க்கை நாம் பார்க்குற கொஞ்ச நாழியில் முடிய போகிறது. முடிந்த பிறகு என்ன போகிறோம் அப்படின்னா அவரே சொல்கிறார், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். ஐயோ பாவமே, மீண்டும் பிறத்தல் மீண்டும் இறத்தல். இது எப்படி இருக்கு? இதுதான் சம்சாரமாகிற பெரும் சக்கரம், சுழண்டுண்டே இருக்கு. பெருமாள் நம்மளை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டார். அந்த காலத்திலலாம் செக்கு மாடுன்னு சொல்லுவான். இன்னைக்கு மாடுங்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு தெரியல. நீங்கள் குழந்தைகள்கிட்ட போய் பால் எங்கேருந்து வருதுன்னு சொல்லு, பால்காரன் தான் கொடுக்குறார். பாக்கெட்டில் மிஷின்லேருந்து வருது. இனிமேல் பால் கொடுப்பது பசுமாடு. அந்த பசுமாடு இப்படி தான் இருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்லப்படுவோன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு அப்படிலாம் சொல்லித்தர வேணும். எப்படி கிடைக்கிறது, எங்கே விளையிறது, நெற்கதிர்கள் எங்கே விளைகின்றன, எப்படி அது உபயோகப்படும்படியாக இருக்கும், இத்தனை விஷயங்கள் இருக்கும் இனிமேல் வருகிற காலம் பார்க்கறச்சே. இந்த பசுமாடை பற்றி கூட பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கோம். இப்போ அவர் சொல்கிறார், ஜனன மரணங்களில் மூழ்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரம் எங்கே ஞாபகம் வரும்? செக்கு மாடுன்னு சொல்லுவோம். அதை பூட்டி விட்டான்னா இந்த செக்கை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். அப்படின்னா அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. சுற்றுனா செக்கை சுட்டின்னு காத்தால் ஆரம்பித்தா அது பாட்டுக்கு சுற்றின்னு இருக்கும். அதை பார்க்குறச்சே நம்மையும் நினச்சிக்கணும். நாங்கள்லாம் அப்படி இல்லையே. நாங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தானே ரூட்டில் போகிறோம். டேக் லெஃப்ட் எடுத்துக்கிறோம், டேக் ரைட்டு. நாங்கள் மறந்தால் கூட எங்கள் கூகுள் மேப் கரெக்டாக தானே சொல்லி தருது. நாங்கள்லாம் புத்திசாலியாக தானே இருக்கோம். இந்த பிறவியில் உடலில் பண்ணலாம், ஆனால் அந்த உயிருங்கிற ஆத்மா பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த துன்பச் சுழலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ, எண்ணிலடங்காத பிறவிகள் நாம் எடுத்திருப்பது. பகவானும் நம்மை காப்பதற்காக பல பிறவிகள் அவனும் எடுத்திருக்கான். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்தி பரந்தப. அடே அர்ஜுனா, நீயும் பல பிறவிகள், நானும் பல பிறவிகள் எடுத்திருக்கேன்டா. அப்போ பெருமாளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையா? உன்னை காப்பதற்காக நான் குதித்தேன், உனக்கு என்ன பிறவி எடுத்தேன்னே தெரியாது. போன பிறவி என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி பெருமாள் ஞாபகப்படுத்தக்கூடாதா? போன பிறவி நாம் என்னவா இருந்தோம், அதுக்கு முந்தின பிறவி என்னவா இருந்தோம்? சில பேருக்கு மட்டும் அந்த நினைவு ஏற்படுகிறது. ஜடபரதர், ஆதிபரதர், அவருடைய சரித்திரங்களை பார்க்கறச்சே அவள்லாம் முற்பிறவியில் என்னவா இருந்தா அப்படின்னு சில நினைவுகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றன. நமக்கும் ஒரு வேளை நினைவு ஏற்பட்டதுன்னா, இப்போ நாஸ்திகர்கள்ட்டெல்லாம் நாம் பதில் சொல்லலாம் இல்லையோ? பாருங்கள், இந்த பிறவி முன்னாடி பிறவி எனக்கு நினைவு வந்திருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கா? மெமரியை கிளிக் பண்ணுங்கள். ஆமாம், போன பிறவி இதுதான். இது பண்ணியிருக்கலாமே எம்பெருமான்னா. ஒரு வேளை பெருமாள் இப்படி போன பிறவி ஞாபகம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, தப்பி தவறி நாம் ஒரு நாயாக பிறந்திருந்தோம்னா, எப்போ பாரு நாயை பார்க்குறச்சே நாம் என்ன ஆகிடுவோம் தெரியுமா? பழைய ஃபீலிங்கு போயிடுவோம். ஐயோ எப்படிலாம் தெரிஞ்சேன்னு தெரியுமா, எந்த மாதிரி ஆனேன்னு தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. நல்ல வேளை பகவான் நமக்கு பண்ண உபகாரம் அதெல்லாம் காண்பிச்சு கொடுக்கல. தெரிஞ்சுட்டோன்னு சொன்னால் எத்தனை கீழே இழிநிலைகளில் நாம் துன்பப்பட்டோம். இந்த உயிரானது எத்தனை சரீரங்களை எடுத்து விதவிதமாக அவஸ்தைப்பட்டது. ஆனால் இந்த பிறவி இப்போ கிடைச்சது மனித பிறவி. அதுவும் எங்கேயோ ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு அங்கே பிறக்கலை. அவனுக்கு குளிரில் வாழறதே கஷ்டமாக இருக்கு. இன்னொருத்தனுக்கு வெயிலில் திண்டாடுறதே கஷ்டமாக இருக்கு. அதில் அவன் உடுத்திக்கக்கூடிய உடை, நடக்கக்கூடிய பாவனை போச்சு. அங்கெல்லாம் இல்லாதபடி பாரத தேசத்துலேயும்
கல் தோன்றி மண் தோன்றி இதற்கு முன்பு தோன்றி இருக்கக்கூடிய மூத்த குடி. கல் தோன்றா காலத்தே மண் தோன்றா காலத்தே தோன்றி இருக்கக்கூடிய மூத்த குடி தமிழ்குடி என்று திராவிட வேதமாகிற தமிழ் வேதம் நடையாடுகிற ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண ஆச்சாரியர்களாகிற சுவாமி ராமானுஜர் முதலான பெரியோர்கள் இங்கே நமக்காக வந்து பிறந்த இடத்துல நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம்! இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைத்தரிதான பாக்கியம் இது. அதுவும் உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு எங்கன்னார், ஆண்டாள் பக்கத்தில் தொடர்போடு இருக்கோம் சுவாமி, ஆழ்வார் பக்கத்தில் இருக்கிற தொடர்போடு இருக்கும் அப்படின்னு ஒரு பாக்கியமும் நமக்கெல்லாம் பெற்றிருக்கிறோம். இப்போ இத்தனை பாக்கியங்களை பெற்றும் நாம் இந்த பறவையை வீணடித்தோம்னு சொன்னால் அதை காட்டிலும் மோசம் இல்லை. கையில் ஒரு ரத்தனத்தை கொடுத்து அதை எப்படி உபயோகிக்கணும்னு தெரியாத ஒருத்தன் அதை உபயோகமற்றதாக மாற்றினான்னா, அதை போல் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம், இந்த சரீரம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம், உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேலை செய்வது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம், இதை எப்படி நாம் நல்ல பயனுக்காக உபயோகித்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கடை தேறுவோம், இப்படி யோசிக்கிறவன் தான் புத்திசாலி. அழகாக முமுட்சுபடியில் ஒரு சூத்திரம் தெரிவிக்கிறார். 5வது சூத்திரம், சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவுபட. சம்சாரிகள் அப்படின்னா உடலுக்காகவே கரைந்து நைந்து உருகக்கூடியவர்கள், கிடைக்கிறத உண்டு ஏதோ வாழ்ந்து கொண்டு இப்படியே ஓடித்திரியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய, உடலே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள் தங்களை மறந்து போயிட்டா. தாங்கள் யாருன்னு தெரியாது, யாரை பார்த்து தெரியாதுங்கிறேள். எத்தனை ஐடி கார்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? உடனே ஆதார் கார்டு எடுத்தார் டக்குன்னு. உடனே இன்னொருத்தர் பேன் கார்டு வேற வச்சிருக்கேன், இன்னொருத்தர் சொல்றார் நான் எலெக்ஷன் கார்டே வச்சிருக்கேன். ஆதார் கார்டு பேன் கார்டு எலெக்ஷன் கார்டு அதுதான் சுவாமி ரொம்ப முக்கியம். ஓட்டு போடுறச்சே இதனுடைய வேல்யூவே தனித்துன்னர் அவர். உலகத்தில் பார்க்க இத்தனை ஐடென்டிட்டி வச்சிருக்கிறச்சே இந்த ஐடென்டிட்டி தான் நம்மளோட தான்னு கேட்டால் இல்லை. இது உடலோடு முடிவடையக்கூடிய விஷயம். என் பெயர், என் ஊர், நான் வசிக்கக்கூடிய இடம், என்னுடைய படிப்பு, கல்வி தகுதி, இதெல்லாம் மட்டும்தான் இது சொல்லும். இந்த ஆத்மா யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், எப்படிப்பட்டவன், என்ன குணங்களோடு கூடியவன், எங்கே போக வேண்டியவன், இதெல்லாம் இந்த ஐடி கார்டு காமிச்சு கொடுக்காது. நமக்கு உபயோகமற்றது அது. இந்த உயிருக்குன்னு தனித்த ஐடென்டி கார்டு எங்கேயாவது இருக்கான்னா இதைத்தான் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும், நீ யார், முதல்ல உன்னை பற்றி தெரிந்து கொள், நீ எப்படிப்பட்டவன், நீ எதற்காக இங்கே வந்தாய், நீ என்ன செய்ய பிறந்தாய், நீ என்ன செய்ய தவறுகிறாய், இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆழ்வார்கள் தாம் அறிந்திருக்கக்கூடிய, நாம் அறிந்திருக்கக்கூடிய இனிமையான தமிழிலே மிக அழகாக இந்த பாசுரங்களை இயற்றி நமக்கு உபகாரம் பண்ணுறான். அதில் ஆண்டாள் அருளி செய்கிறா போல இந்த திருப்பாவை பாருங்க, ஒரு 20 நிமிஷம் குழந்தைகளுக்கு மேக்சிமம் அரை மணி நேரம் சொல்லி திருப்பி சொல்கிறது, அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுடுது. ஆனால் அர்த்தங்கள்னு பார்த்தா எத்தனை ஆழமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அர்த்தங்கள், வாழ்க்கை முழுக்க படித்து கொண்டிருக்க வேண்டிய அர்த்தங்களை உடைய திருப்பாவை பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தோடு அனுபவிக்கிறோம். 4 பாசுரங்கள் பூர்த்தி பண்ணிடும். இன்னைக்கு 5வது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று வரக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். ஆண்டாள் இப்பொழுது தன்னை ஒரு திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையாக பாவித்திருக்கிறாள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்க, எப்போ மனசு தூய்மையாக இருக்கு, ரொம்ப ஆனந்தமாக இருப்பா, எவர் ஹாப்பியாக இருக்கு. குழந்தைகளோடு இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நமக்கும் ஹாப்பியாக இருக்கு. நாம் அப்படி போய் இருந்தோன்னா என்ன இப்படி முகம் இருக்கு, என்ன ஆமா போ அப்படின்னா நமக்கும் சோகம் வந்துடும். நான் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை, எவர் பிரைட், எப்பொழுதும் ஒரே உற்சாகமா ஆனந்தமா. அதனால தான் ஆண்டாள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து எபெருமான்கிட்ட கூட்டின்னு போகிறாள். சின்ன சின்ன பெண் பிள்ளைகள், அதான் முதல்ல சொன்னாலே செல்வச் சிறுமீர்கள், செல்வச் சிறுமீர்கள், ஏ சிறுமிகளே நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர்.
அப்படின்னு அழைத்தாலே எல்லாம் குட்டி 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 பெண் பிள்ளைகள். பார்க்கறதுக்கு தான் குட்டியா இருக்கா அவள்லாம். ஆனா பக்தியில பார்த்தா இமயமலையை காட்டிலும் பெரிதான பக்தி உடையவர்கள். எத்தனை பிறவி எடுத்து எத்தனை ஆண்டுகாலர் ஆனாலும் நமக்கு அந்த பக்தி ஏற்படுவது என்பது முடியாத விஷயம். அதனால தான் சொல்றா, ஆண்டாளை சொல்றச்சே, பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள் அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பக்தி மேம்பட்டது. பக்தியானது மிக உயரியதாக ஆயிற்று ஆண்டாளுக்கு. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்து தான் ஏற்படுது. திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப வயசு கழிச்சு ஏற்பட்டது. நல்ல வேளை அவர் மனைவி அப்படி வாச்சா, அதனால இவர் பக்திமான ஆனார். சில சமயங்களில் மனைவி மூலமாகவும் கணவன் பக்தனா ஆறுது உண்டு. அழகா திருமங்கை ஆழ்வார், குமுதவல்லி, அதான் அவர்கள் தான் அழகான ஒரு காமிக்கப்பட வேண்டிய உதாரணம். இப்போ இந்த பக்தி உடையதாக இருத்தல் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்து வருது. ஆண்டாள் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே அந்த பக்தி பேசுவதும் செயல்படுவதும் இந்த பக்தியிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை. நாமெல்லாம் என்ன நினைப்போம், பக்திங்கிறது சுவாமி பொறுமையாக வரட்டும், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வரட்டுமே, இப்போ என்ன அர்ஜென்ட்டு. இன்னும் சில பேர் சொல்றா அது பின்னாடி பார்த்து போங்க. இன்னொருத்தர் சொல்றார் கடைசி காலத்துல கடைசி நாளில் கூட எனக்கு வந்துடும். என்ன உறுதிப்பாடு, நினைச்சே ஆச்சரியமா எடுத்து. அப்போ பார்த்துக்கலாங்க, இப்போ என்னங்க அர்ஜென்ட்டு, ஏன் இதற்கு அர்ஜென்ட் இல்லைங்கிறார். உலகத்தில் எத்தனை பண்ண வேண்டி இருக்கு, எவ்வளோ விஷயங்களில் மூழ்கி இருக்க வேண்டி இருக்கு. ஆனால் எது சிறந்தது என்றால் சிறு வயது முதலே பக்தி உண்டாவதற்கே அதுதான் சிறந்தது. என்னைக்கும் நீடித்து இருக்கும். அது என்னைக்குமே நமக்கு நன்மையை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பெரியவங்க வாங்கின சொத்து அதனுடைய வேல்யூ இன்னைக்கு எப்படி, நாம வாங்கிறது எப்படி. குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து சேர்க்கக்கூடிய பெரிய சொத்து பக்தி என்பது. அந்த பிள்ளைகள் பக்தியில் பரிமாறிக்கிறச்சே பகவான் அவர்களை சுற்றி இருக்கான். எப்பொழுதும் அவர்களை பார்த்துட்டே இருக்கான் பகவான் கூட இருந்து கொண்டு. அப்படி அங்கே திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறா. நாமெல்லாம் இப்போ பெருமாளை பார்க்கணும், பேசணும், பாடணும்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். மழை வேண்டி ஒரு விரதமும் எடுத்துட்டோம், நோன்பு நோக்கிறோம். போகிறது நல்ல காரியம் பண்ணுறது அவ்வளோ சுலபமா இந்த உலகத்தில்? கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு கவலையே பட வேண்டாம். நல்ல காரியம் பண்ணுறதுன்னா இந்த உலகத்தில் என்ன சிரமம்னா அவ்வளோ சுலபத்தில் நல்ல காரியம் பண்ணவே முடியாது. எத்தனை பெரிய கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளை கூட்டு வந்த அப்பா அம்மாவுக்கு கிளாப்புன்னு சொன்னோம். ஏன் எவ்வளோ சிரமத்தை கடந்து ஒரு குழந்தையை இந்த நல்ல விஷயத்தில் கூட்டின்னு வந்து அவர்களை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்து, இப்போ இந்த நல்ல விஷயம் ஏற்படுவது உலகத்தில் எப்படின்னார், ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி. ஒரு ஸ்ரேயஸ்கரமான காரியத்தை செய்வதற்கு பற்பல விக்னங்கள், விக்னங்கள் என்றால் தடைகள். தடைகள் எப்படி வரும் தெரியுமா? கூட்டம் கூட்டமாக தடைகள் வந்து நிற்கும்னு காண்பிக்கிறேன். 1-2 தடைகள் இல்லை, கூட்டம் கூட்டமாக வரும். எதற்கு? நல்ல காரியம் செய்வதற்கு. அப்போ இப்படி உணர்ந்துக்கலாமா? நிறைய தடைகள் வந்தா நல்ல காரியம்னு அர்த்தம், ரொம்ப தடைகள் வந்தா ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். இப்போ உலகத்தில் அப்படித்தானே இருக்கு. அப்போ இந்த தடைகளெல்லாம் போக்கிக் கொண்டு எம்பெருமானிடத்திலே நாம் சென்று சேர்வது என்பது சுலபம் இல்லையே. உங்களுக்கு இப்படி தடைகள் ஏற்பட்டுறதுன்னா சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை நாம் பார்த்தாலே தெரியும். ஸ்ரீராமாயணத்தில் ராமருடைய சரித்திரம் பார்த்தாலே தெரியும். தசரத சக்கரவர்த்தி என் பிள்ளை ராமனுக்கு தான் முடிசூட்டணும். அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ராமர் தான் எங்கள் ராஜாவாக ஆக வேண்டும். வசிஷ்டர் கைதேர்ந்தவர், புரோகிதர், தலை சிறந்த ரிஷி, அவர் நாள் குறித்து கொடுக்கிறார். இந்த தேதியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம். அத்தனை பேரும் ஊரே கொண்டாடி மகிழ்கிறது. ஆஹா, ராம பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. ஆனால் ஒரு கைகேயி ஒரு ராத்திரியில் மாற்றிட்டான். சரி, ராமருக்கு பட்டாபிஷேகம் தான் பண்ணலை, என்ன ஆச்சுன்னா காட்டுக்கு போகணும். கைகேயி ரொம்ப புத்திசாலி, இவர் இங்கே இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு, ஏன் என் பிள்ளைக்கு ராஜ்யம் வராது. ஆகையால என்ன பண்ணணும், முதல்ல ராமரை வனவாசத்திற்கு அனுப்ப வேணும், என் பிள்ளைக்கு அப்புறம் ராஜ்யம் கொடுக்க வேணும். ராமர் வெளியில் போயிடணும். கடைசியாக ராமர் கூடவே லக்ஷ்மணர், சீதா பிராட்டி எல்லாம் அழகாக மர உரியை கட்டி கொண்டு புறப்பட்டு போனார்கள் ராஜ்யத்தை துறந்து கொண்டு.
என்ன பண்ணார் பாவம் ராமர்? அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கம் பாருங்க. 14 ஆண்டுகள் கழித்து வந்த பிறகுதான் ராமருக்கு பட்டாபிஷேகம். ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் யாருடைய அவதாரம்? ஆதிசேஷனே ராமானுஜராக திருவவதாரம் பண்ணியிருக்கக்கூடியவர். எப்பவுமே ஆதிசேஷன் என்பவர் பெருமாளுடைய படுக்கை மட்டும் இல்லை, அவர் பெருமாளுக்கு எல்லா அடிமைகளும் செய்பவர். முதல் திருவந்தாதியில் ஒரு பாசுரம் பொய்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள், என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம், திருமார்க்கு அரவு. அரவுன்னு சொன்னால் ஆதிசேஷன். அந்த திருமார்க்கு அரவு ஆகிற ஆதிசேஷன் என்னென்ன செயல்களை செய்கிறான் தெரியுமா? சென்றால் குடையாம். பெருமாள் அப்படி நடந்து போனார்னு சொன்னால் பெருமாளுக்கு குடையா வந்து நிற்கிறான் ஆதிசேஷன். இருந்தால் சிங்காசனமாம், அப்படி அவர் அமர்ந்தார்னா சிம்மாசனமாக மாறிடுவார் டக்குன்னு உடனே. பெருமாளுக்கு சௌகரியமாக இருக்கு. இந்த சோஃபா எப்படி சௌகரியமாக இருக்கு, அவர் அங்கே உட்காந்துருவார் அழகா. பெருமாள் அதன் மேலே அமர்ந்துப்பார் அழகா. நின்னால் மரவடியாம், பெருமான் எழுந்தருளி நின்னான்னா அவன் திருவடி கீழே மரவடியாக மாறி நிற்பார். இப்படி எம்பெருமானுக்கு வேண்டிய உருக்கொண்டு அடிமை செய்பவர் ஆதிசேஷன். பெருமாளை பிரியாமல் இருப்பார் அவர். பெருமாள் ராமரா அவதாரம் பண்ணார்னா ஆதிசேஷன் உடனே லக்ஷ்மணராக பிறந்துடுவார். பெருமாள் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார்னா ஆதிசேஷன்னா பெருமாள் படுத்திருக்கிற படுக்கை பாம்பு அனந்தன்னு பேர், அவர் உடனே பலராமனாக பிறந்துடுவார். இப்போ பெருமாள் இந்த உலகத்தை நம்மை காப்பதற்காக அர்ச்சாரூபியாக நிறைய கோயில்களில் தான் ஒரு விக்கிரக ரூபமாக எழுந்தருளி இருக்கிறான். இந்த பெருமாளிடத்தில் பக்தி எப்படி செலுத்த வேணும் என்பதற்காக அவதாரம் பண்ணவர் ராமானுஜர். இந்த ராமானுஜருடைய பெருமையை எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. பெருமாள் பெருமை கூட சொல்லிடலாம், ஆனால் ராமானுஜரின் பெருமை தலை சிறந்தது. எங்கே பார்க்கலாம்? யார் வாழ்க்கை ஃபுல்லாக நாஸ்திகம் பேசியிருந்தார்களோ கடைசியே சொல்கிறார், புரட்சி செய்த மகான் ராமானுஜர் தான். அப்படி மாற்ற வல்லவர். ராமானுஜரின் தனித்துவம் எப்படின்னா, எப்படிப்பட்டவர்களையும் நாஸ்திகர்களாக இருந்தவர்களை கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த தன்மைகளாலே ஆஸ்திகராக மாற்ற வல்லவர் ராமானுஜர். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உதாரணம் பார்க்குறோம். நம்ம வாழற காலத்தில் பார்த்தோமா இல்லையா? புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ராமானுஜர் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தை செய்த அடிமைகளை பார்த்தோம்னு சொன்னான். ரொம்ப ஆச்சரியமான அடிமைகள். அந்த தொண்டுகள், அடிமைகள்னு சொன்னால் தொண்டுகள்னு அர்த்தம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் விதவிதமாக உற்சவம் பார்க்குறோம். திருமாலிருஞ்சோலை மலை அழகர் வந்தால் லட்சக்கணக்கில் கடல் போல ஜனங்களை பார்க்கிறோம். திருப்பதி திருவேங்கடமுடையான் புரட்டாசி திருவோணம், அங்கே பெரிய கோலாகலமான உற்சவம். உலகமே திரண்டு அந்த மலையில் கொழுமி இருக்கிறது திருமலையில். இது எல்லாத்தையும் பார்க்குறோமே, இதற்கெல்லாம் மூலம் யார்? ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம், இன்னும் எத்தனை ஊர் சொல்லுங்க. ஸ்ரீவைஷ்ணவத்தில் சொல்லிகிட்டே போகலாம். ஆழ்வார் திருநகரி எத்தனை இருக்குங்க இல்லையா? 9 கருட சேவை பார்க்குறோம். திருநாங்கூரில் பார்க்குறோம் ஆச்சரியமாக 11 கருட சேவைன்னு. இது எல்லாவற்றிற்கும் மூலம் யார் என்றார் சுவாமி ராமானுஜர். இன்றைக்கி இந்த உற்சவங்கள்லாம் நம்மால் சேவிக்க முடியறது, கைகூப்ப முடியறது அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் சுவாமி ராமானுஜர். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் செய்த தபஸ், அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு இன்றளவும் நாம் அந்த உற்சவங்களில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதில் ராமானுஜர்னு யாருக்கும் தெரியாது. அழகர் வரார், கள்ளழகர், இந்த சுவாமிகள் எழுந்துருளை பண்ணுறா, எல்லாம் ஜலத்தை பீச்சு அடிக்கிறா, அவர் பேரில் 1,00,000 பேர் கண்ணில் தெரிகிறா. யாருக்காவது அங்கே ராமானுஜர் தெரியவரா? தெரியறது இல்லை. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி ரங்கநாதர் பரப்பிட்டு வரார், ரத்னங்கி சாத்தின்னு வரார். ஒரு தடவை சேவிச்சா போகிறோம் ரங்கநாதர், அவ்வளோதான், மனசே வராது. அப்படி இருக்கார் அந்த ஸ்ரீரங்கநாதர். ஆனால் அந்த லட்சோபலட்சம் ஜனங்களுக்கு நடுவில் வர ஸ்ரீரங்கநாதரை பார்க்கறச்சே ராமானுஜர் தெரிகிறாரான்னா தெரியாது. ஏன்னா ஆச்சாரியர்கள் உப்பு போல் இருப்பார்கள். ஒரு பண்டம் உப்பு இல்லைன்னு சொன்னால் அது குப்பையில், உப்பில்லாத பண்டம் குப்பையில். உப்பு இருக்குன்னு எப்படி தெரியும்? கண்ணால் பார்த்தா தெரியுமான்னா, எடுத்து டேஸ்ட் பண்ணால் தான் உப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். அதை போல தான் ஆச்சாரியர்கள், அவர்கள் இல்லைன்னா மேன்மை இல்லை, ஆனால் அவர்கள் இருப்பது கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கும்.
ஒரு வைஷ்ணவன் இப்படி தான் இருக்கணும். ராமானுஜரின் பெருமை அப்படி தான் இருக்கு. ஆனால் இதற்காக அவதரித்த ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கிட்ட ரொம்ப வேண்டியவர். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜ சன்னதி வந்தேன்னா பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கும், ராமானுஜரை ஒட்டி. அதற்கு என்ன வரதராஜ பெருமாள் சன்னதின்னு போட்டிருப்பான். ஏன்னா ராமானுஜர் திருவாராதனம் பண்ண பெருமாள் அவர், அத்திகிரி அருளாளர். அவர் திலத்தில் தான் தன்னுடைய மனசை வச்சுன்றவர். ஸ்ரீரங்கநாதர்னா கூட பிடிக்கும், ஆனால் தன் திருவாராதன பெருமாள் வரதராஜ பெருமாள் தான். அவர்கிட்ட தான் நாள்தோறும் கைங்கரியம். யார்? ராமானுஜருக்கு. ஸ்ரீரங்கநாதர் பார்த்தார், இவர் அங்கே இருக்கக்கூடாது, நம்மக்கிட்டனா வரணும், நம்மக்கிட்ட இன்னும் வரமாட்டேங்கிறாரு. சில கம்பெனியில் சில பேர் நன்னா ஒர்க் பண்ணான்னா எல்லாரும் விரும்புவா, இவர் அங்கே இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட வரணும், நம்ம கீழே ஒர்க் பண்ணணும். ஸ்ரீரங்கநாதருக்கு என்ன பேர்? ரத்ன ஹாரீச்ச பார்த்திவகா. எங்கேயாவது நல்ல ரத்னம் கிடச்சிதுன்னா உடனே பறித்து தன்கிட்ட வச்சுருவார். இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட் என்ன டைமண்டோ அது ஸ்ரீரங்கநாதர்கிட்ட தான் இருக்கும். கோஹினூர் டைமண்ட்னா அது இங்கேண்டு தான் போச்சுன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து. அப்படி ஸ்ரீரங்கநாதருக்கு விலை உயர்ந்த விஷயங்கள். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் வரதராஜர்கிட்ட இருக்கிறச்சு. ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமி ஸ்ரீரங்கநாதர் திருவடிகளில் வந்து ஒரு பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணுற. ஸ்ரீரங்கநாதருக்கு அப்போ தான் ஒரு மூட் அவுட்டு. ஒரு என்ன மூட் அவுட்டு? ஏற்கனவே சொல்லி அமைச்சார், கொஞ்சம் ராமானுஜரே இங்கே வந்துடக்கூடாதா, ஐயோ நான் வரதராஜரை பிரியவே மாட்டேன், ஒரு க்ஷணமும் அவர்கிட்ட தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு இருந்த. இந்த அரையர் சுவாமி உள்ளே வந்து பாட ஆரம்பித்தார் ஸ்ரீரங்கநாதர் முன்னாடி. ஆமாலன் ஆதிபிரான் அடியார்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் அப்படின்னு ஆரம்பித்தார். அரையர் சேவை கேட்கறதுல ஸ்ரீரங்கநாதருக்கு ஆசை. போரும்னா கையை காமிச்சு அவர். ஏன்? அரையர் சுவாமிக்கு புரியல. ஏன் என்கிட்ட பாடி பாடி என்ன பயன்? ராமானுஜரை வரவழைக்க மாட்டேங்கிறே என்கிட்ட. தேவரீர் நியமனம் பண்ணால் போகிறேன் அப்படின்னார். உடனே காஞ்சிபுரம் போம்னு சொன்னார். காஞ்சிபுரம் புறப்பட்டு நேராக போனார் அரையர் சுவாமி. காஞ்சிபுரத்தில் அரையர் சுவாமிகள் கிடையாது, இந்த இனிமையான கானம் கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் மட்டும் ஸ்ரீரங்கநாதர் பல பேரை வச்சிருப்பார். ஸ்பெஷல் இவருக்கு மட்டும். திருவேங்கடபடியானே பார்ப்பார், இவ்வளோ செல்வங்கள் இருக்குது, இவரை போல நாம் இருக்க முடியலையேன்னு யோசிக்கிறார் அவர். இப்போ அங்கே வரதராஜர் பெருமாள்கிட்ட அப்போ தான் முதல்ல அரையர் சுவாமி வந்தார்னு உடனே சந்தோஷம் அவருக்கு. அட நம்ம தேடி வராரு அரையர் சுவாமி, கானம் பாடுவாரே, தேவகானம் ஆச்சே. பகவான் இசைக்கு மயங்கும் பெருமாள். இசையை அப்படியே கூட்டி சொல்ல 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 பெருமாள் தன்னையே மறந்திருப்பார் அழகா. இப்போ இந்த அரையர் சுவாமி இசையை தேவகானமாக அப்படியே சேர்த்து அந்த பெருமாள் முன்னாடி விண்ணப்பம் பண்ணுறார். யார்கிட்ட? வரதராஜர் பெருமாள். மின் ஊரு ஆய் முன் ஊருவில் வேத நான்காய். பல படிகளாக சொல்லுவான். மின் ஊருவாய் 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 முன் ஊருவில் 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 வேத நான்காய். அப்படியே போவான். இது செகண்ட் டைம். திருப்பி மூணாவது தடவை மின்னூறுவாய் முன்னூறுவில் வேத நான்காய். இந்த கையில் தாளத்தோடு சேர்த்து இன்னும் இன்னும் இனிமையாக இருக்கும் அரையர் சுவாமிகளுடைய குரல். பெருமாள் முன்னாடி அப்படி விண்ணப்பம் பண்ண பண்ண வரதராஜர் அப்படியே மயங்கி போயிட்டார். என்னமா இருக்கு, என்னமா இருக்கு இந்த தேவகானம், என்ன அற்புதமாக இருக்கு அப்படின்னு மயங்கி நிற்கிறார் வரதர். இப்போதான் சரியான சமயம். அரையர் வரம் மருள வேணும். பேர் என்ன அவருக்கு? வரதராஜர். எப்பவும் வரத்தை கொடுக்கிறவர். ஒரு வரம் கொடுக்க வேணும்னு கொடுக்குறேன். என்ன உடனே அரையர் கேட்டார், என்ன கேட்டாலும் கொடுப்பீரா? இப்போதான் பெருமாளுக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்ன கேட்டாலும்னாரு. அப்போ என்னையே கேட்டுட்டா நாம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கணும் தானே வந்திருக்கோம். பெரிய யஜ்ஞத்தில் தோன்றினவர், பிரம்மா பண்ணுற யஜ்ஞத்துலேருந்து அக்னியிலேருந்து வந்தவர் அவர். அதுதான் திருவாலவட்டை வீசிகிட்டே இருப்பாங்க திருக்கச்சிரமங்களுடைய கைங்கறி. நாம் இங்கே இருக்கணும் தானே வந்தோம். நாம் இவர் பாட்டு என்ன கேட்டு போகிறாரு? நானும் என்னுடைய பெண் பிள்ளைகளும். யாரும் இங்கே உபய நாச்சியார் பார்த்தார். அவரை பார்த்து அரையர்கிட்ட சொன்னார், என்னையும் என் பெண்டுகளையும் தவிர யாரை கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு. உடனே அரையர் சுவாமி, அப்பா ரொம்ப சந்தோஷம், உண்மையார் கேட்க போகிறா, என்ன வேணும்னா நம்மி ராமானுஜனை தந்தால் ஆகாதோ, எங்கள் ராமானுஜரை கொடுத்தா போறாதான்னு. பக்கத்தில் உபயநாச்சிமார், எப்போ பாரு எங்கள் பேர்லேயே கண்ணு, உமக்கு ராமானுஜரை சொல்லக்கூடாதா?
அவரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதா? உபயநாச்சியார் வருத்தப்படுறார். பட் என்ன பண்ணுறது, ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு, கொடுத்தோம். உடனே அந்த ராமானுஜரை அரையர் சுவாமி கையை பிடிச்சிக்கிறார், அழைச்சின்னு போகிறார் ஸ்ரீரங்கத்துலேருந்து, அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து. இவர் அந்த சன்னதியில் இங்கே வரதர் இருக்கார், அது வரைக்கும் வரதரை திரும்பி பார்த்துட்டே போகிறார். எதை போல, அன்றின்ற ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவை விட்டு பிரித்து தனித்து இழுத்துன்னு போனால் அது அம்மாவையே பார்த்துட்டு போகிறா போல. இந்த அரையருக்கு ஒரே பதட்டம், எங்கேயாவது திரும்பிட போகிறாருன்னு தரன்னு வேகமாக இழுத்துன்னு போகிறார். அவர் நேராக ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போகிறார். காவிரி கரையில் ராமானுஜர் வந்தார்னு உடனே சேன முதலியார் புறப்பாடாகி வரார். பெரிய சத்திர சாமரங்களோட ஸ்ரீரங்கம் ஊரே குழுமி இருக்கு. வாரும் வாரும்னு வரவேற்கிறார். உள்ள கோயிலுக்குள்ளே நடந்து போனார்னா ரங்கவிலாஸ் மண்டபத்தை கடந்து, அங்கே இருக்கக்கூடிய கார்த்திகை கோபுர வாசலை கடந்து, ஆரியபட்டாள் வாசலுக்குள்ளே நுழைஞ்சு, துவதஸ்தம்பத்தை கடந்து, நாழிகேட்டான் வாசலுக்குள்ளே புகுந்து, அப்படி திரும்பி போகிற வரச்சே பார்த்தா நம்பெருமாள் வரார். முன்னாடி கைத்தல சேவையில் முன்னாடி வரார். என்னென்ன, ராமானுஜரை வரவேற்க. வாரும் 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 ராமானுஜரே, உமக்காக தான் வாரம். இந்த இவ்வளவு ரிசப்ஷன் கொடுத்தா சாமான்யமா? மயங்கிட மாட்டாளா? உள்ள வரச்சேயே சுவாமி கொடையோட தான் வரணுங்கிறார். போச்சு, அப்பயே மயங்கியாச்சு முழுக்க. ராமானுஜரை அப்படி வரவேற்கிறா. உள்ள வரும் நம்பெருமாள் உள்ள எழுந்துருள பண்ணார். தீர்த்தம், சடாரி, பிரசாதம் எல்லாம் அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஒரு பேரையும் கொடுத்தார். இன்றிலிருந்து நீர் உடையவர். உடையவர்னா என்ன அர்த்தம்? 2 உலகங்களுக்கும் நீரே உடையவர். கீழ் உலகங்களும் நீர் சொல்றதான் கேட்கும், மேல் இருக்கக்கூடிய பரமபதமும் நீர் சொல்றதுதான். நீர் யாரை எங்க வைக்கணும்னு சொல்லும், அவர்களுக்கு அங்க இருப்பா. இவர் இந்த ஊர்ல இருக்கணும் கேள்வியே கிடையாது, அங்கதான் அவ இருப்பா. இல்ல அவருக்கு பரமபதம், ராமானுஜர் கையொப்பமா சாங்ஷன்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்குதான் உடையவர்னு பட்டம் கொடுத்தார் அவர். ஆனால் அப்படிப்பட்ட உடையவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை களைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது என்ன ஏற்படுது தெரியுமானா, அவர் நாள்தோறும் பிக்ஷை எடுக்கிறச்சே அந்த உணவிலே விஷத்தை கலந்து இட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆபத்து உண்டாயிற்று. அவருடைய சரித்திரம் பார்க்குறச்சே நமக்கு தெரியும். ஒரு ராஜாவுடைய தொந்தரவாலே 12 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியல சுவாமி ராமானுஜர். இது எதை காட்டுகிறது? ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி. ஒரு உயர்ந்த ஸ்ரேயசான காரியத்திற்கு இது ரங்கநாதரே அழைச்சி வந்தவர், ஆதிசேஷன் அவர் கைங்கரியத்துக்காக தான் வந்தவர். அவருக்கே இத்தனை இடைஞ்சல்கள். மகதாமபி, மகான்களுக்கும் இடைஞ்சல்கள் ஏற்படும். ஆனால் இடைஞ்சல்களை கண்டு மனம் தளர வேண்டியதில்லை. பகவானிடத்திலே பக்தியுக்தராக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடைஞ்சல்களை போக்கி கொண்டு வருகிறேன்னு ஒரு காரியம் பண்ணிட்டு வர வேண்டாம். இவா எம்பெருமானை அனுசந்தானம் பண்ண அந்த இடைஞ்சல்கள் தன்னிடையே போகும். இதைத்தான் அழகா இந்த ஒரு பெண் பிள்ளையானவள் இங்க சொல்றா. பெருமாளை பாரித்து கொண்டு நாம் இறங்குகிறோம், ஆனால் தடைகள் 100 வருமே சுவாமி. வேற எதுக்கோ போனா தடையே இல்லை, கைங்கரியத்துக்கு போகணும்னா 100 தடை சுவாமி. இத்தனைக்கும் பல பேர் சொல்லியிருப்பா இதாரியர், கேட்டு நிறைய தடவை கேட்டு. இந்த தடைகளை எப்படி சுவாமி உடைக்கிறது அப்படின்னா, பகவானிடத்திலே பண்ணுகிற பிரார்த்தனையே, அவன் திருநாமத்தினுடைய அனுசந்தானமே இந்த தடைகளையும் போக்கி தரும். இதுக்கு தனியாக ஒரு காரியம் பண்ணிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு பண்ண வேண்டியதில்லை. பகவன் நாமோச்சாரணத்தாலே இவனுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தானே ஒழிந்து நல்லவைகளும் இவனுக்கு கிட்ட பெறும். அதுதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் விளக்கி சொல்லுகிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன ஏற்படும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு சொல்ற. அந்திரு செப்பண்டி அப்படிங்கிற ஆண்டாள் அடக்க எல்லாரும் சொல்லுங்கோள். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றச்சே தன்னிடையே பாப்பங்கள் எல்லாம் அழிந்து போம். நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்கள் இருக்கு, கர்மாக்கள்னு பேர், இதுதான் நமக்கு தடைகளாக நிற்கிறது. அத்தனை தடையா இருக்கு. மனசு ஒரு விஷயத்துல ஈடுபடணும்னா இந்த தடைகள் விலகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல பகவன் நாமாவை நிறைய சொல்லிட்டே இருக்க சொல்லுவோம். எம்பெருமானுடைய திருநாமத்தை நிறைய அனுசந்தானம் பண்ண தடைகள் நம்ம விட்டு விலகி இருக்கும். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. பல பேரை கேளுங்க, நான் என்னமோ நினைக்கிறேன் சுவாமி, இதை நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன், அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை விடணும் தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்கிறது, கஷ்டமாக இருக்கே. ஏன்னா செய்திருக்கக்கூடிய பாபமே தடையாக வருகிறது. அந்த பாபம் கண்ணுக்கு தெரியாது. புண்ணிய பாபங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது.
ஆனால் அது இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யும்படியாக தூண்டும்படியாக இருக்கு. அதை நான் எப்படி போக்கிக் கொள்ளுவது அப்படின்னா, அதற்கு ஒரே வழி பகவானுடைய திருநாமங்களை சொல்லி இருப்பதே என்று அழகாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாமும் தெரிவித்து காண்பிக்கிறாள். ரொம்ப அற்புதமான பாசுரம், 5வது பாசுரம். இன்னைக்கு தேதி ஆனால் 7 ஆயிடுத்து, நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். இந்த ஒரு பாசுரத்தை எல்லாருமா அனுசந்தானம் பண்ணுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை, ஆச்சரியபூதனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரையிலே பொருந்தி இருப்பவனை, வடமதுரையின் பிள்ளையாக இருப்பவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய்மையாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரான யமுனையின் கரையிலே எப்பொழுதும் இன்புற்றிருப்பவனை, விளையாடி கொண்டிருப்பவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்திலே உதித்திருக்கக்கூடிய மங்களமான விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தன்னை பெற்ற தாயை அவளுடைய வயிற்றுக்கு பட்டம் கட்டி இருக்கக்கூடிய பெருமானை, தாமோதரன் பெயருடையவனை, தூயோமாய் வந்து நாம், தூய்மையானவர்களாக நாம் வந்து நின்று, தூமலர் தூவி, நன்றாக தூய்மையான மலர்களை தூவி, தொழுது, கைகளாலே தொழுது நின்று, வாயினால் பாடி, வாயாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை படைத்த பயனாக பாடி, மனத்தினால் சிந்திக்க, மனதாலே எம்பெருமானை சிந்தித்திருக்க என்ன ஏற்படும்? போய பிழையும், ஏற்கனவே சேர்த்திருக்கக்கூடிய பாப மூட்டைகளும், புகுதருவான் நின்றனவும், புகுந்து வரக்கூடியதாக பாபங்களும், தீயினில் தூசாகும், தீயிலே இடப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சு போலே அழிந்து போகும். செப்பேலோர், வாயை திறந்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கோள் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே விளக்கி சொல்லுகிறாள். ஆனால் வியாக்கியானம் பெருசாக இருக்கு, ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். மாயனை, மாயன்னா யாருக்கு மாயன்னு பேர்? தமிழில் பார்த்தேன்னா பல இடங்களில் பழமையாக இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம், தமிழில் நிறைய நூல்கள் இருக்குது, 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவா அழகாக அங்கேருந்து. அது மாதிரி 10 பாட்டு 8 தொகை, இன்னும் எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி நூல்களை பார்க்கறச்ச. இந்த தமிழில் இருக்கக்கூடிய பல நூல்களில் பகவானுடைய பெயரை என்ன குறிப்பிடுவான்னா மாயோன் அப்படின்னு சொல்லுவோம். எம்பெருமானுக்கு மாயன்கிற திருநாமம் பிரசித்தி. இந்த மாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சரியமான செயல்களை செய்பவன், அதிசயிக்கத்தக்க செயல்களை செய்பவனுக்கு தான் மாயன் அப்படின்னு பேர். இந்த எம்பெருமானுடைய செயல்களை பார்த்தாலே நாமெல்லாம் வியந்து வியந்து நிற்கணும். என்ன ஆச்சரியம்பா, என்ன ஆச்சரியம்பா அப்படின்னு வியக்கும்படியாக இருக்கு. உலகத்தில் யாரோ சில பேர் சில காரியங்களை பண்ணின உடனேயே நமக்கு வியப்பு வருகிறதுப்பா, என்னமா பாடுறா, பா என்னமா ஓடுறா, என்னமா ஆடுறா, என்னமா படிக்கிறா அப்படின்னு சிலவற்றை பார்த்து நமக்கு ஆச்சரியம் வருகிறது. பகவானுடைய செயல்களை பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டே இருக்க வேண்டும். அவ்வளவு ஆச்சரியமான செயல்களை செய்யுமவனாக இருக்கிறான் பரமாத்மா. அதில் தான் ஆண்டாள் என்ன சொல்கிறா, மாயனை, ரொம்ப ஆச்சரிய பூதனை,
எங்கே இருக்கான் இந்த எம்பெருமான்? எப்படிப்பட்ட ஆச்சரியமானவனாக இருக்கான் அப்படின்னா, பரமபதத்திலே வீற்றிருக்கக்கூடிய பகவான். பரமபதத்தில் தான் இந்த ஒரு சிம்மாசனத்தில் ஒரு பாதத்தை, வலது பாதத்தை கீழே வைத்து கொண்டு இடது பாதத்தை அப்படி மடித்து கொண்டு லக்ஷ்மி, பூமி, நீளா என்று சொல்லக்கூடிய மகிஷிகளோடு அமர்ந்து அருள் பாலிக்கலான் பகவான். யத் விஷ்ணோ பரமம் பதகும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீ சகாயோ ஜனார்தனஹா. என்ன, அந்த வைகுண்டமாகிற மாநகரிலே பகவான் அடியார் குழாங்களோடு சேர்ந்து அவனை இன்புற்று அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா அதுதான் முக்தின்னு பேர். முக்திர் மோக்ஷோ மகானந்தஹா. இதுக்கு நிகண்டுன்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் நிகண்டுனா டிக்ஷனரின்னு அர்த்தம். எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள். முக்தின்னா என்ன? அதுதான் மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன? மகானந்தம், மகா ஆனந்தம். முக்திங்கிறதுக்கு மோக்ஷங்கிறதுக்கு எது பொருளாக இருக்க முடியும்னா, ஒரு இடத்திலே சென்று எப்பொழுதுமே ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியாக இருக்கிறது அந்த இடத்திலே சென்று சேர்வது தான் மோக்ஷம். ஏன் சுவாமி இங்கே இருந்தால் வரக்கூடாதா? மோட்சமும் ஆனந்தமும் வரக்கூடாதா? ஒருத்தர் சொல்லுவார், ஒரே தொல்லை தாங்க முடியல வீட்டில், அதான் வெளியில் வந்து கோயிலில் போய் ஆனந்தமாக இருக்கலான்னு பார்த்தா அங்கே எவனோ ஒருத்தர் சண்டை போடுறான். என்னடா இது, இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா எப்பொழுதுமே துன்பத்தோடு கூடியதாக இருக்கக்கூடிய உலகம் இது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் இன்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், உள்ள துன்பம் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இன்பம் தெரியும், ஆனால் துன்பம் விடாத தொடர்ந்து வரும். எந்த உலகத்திற்கு போனேன்னா இன்பம் மட்டுமே இருக்குமோ அதுதான் வைகுண்டம்னு பேர். ஏன் சுவாமி, சொர்க்கம் இருக்கே, இந்திரன் ஆளக்கூடிய லோகம் இருக்கே, அங்கே போனேன்னா ரம்பை திலோத்தமை இப்படின்னா ரொம்ப சௌகரியமாக அனுபவித்து கொண்டு கிடைக்கக்கூடிய லோகமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், அங்கேயும் கூட ஏற்படக்கூடிய சுகம் என்பது கொஞ்ச காலம்தான். அது ஒன்றும் பெருசாக எங்கேயோ இல்லை. மூன்றாவது லோகம்தான் இந்த சொர்க்க லோகம். பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு 7 லோகம். நாம் பூலோகத்தில் இருக்கோம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுவர்லோகம் தான் இந்திரன் ஆடக்கூடிய லோகம். கடைசியாக வருது பாருங்க சத்தியலோகம், அதுதான் பிரம்மா இருக்கக்கூடிய லோகம். இந்த 7 லோகங்களை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் பிறந்து இறந்து அழிந்து உண்டாகி இப்படி இருக்கக்கூடிய லோகங்கள். இந்த லோகங்களே விஷயம் இல்லை. இதையெல்லாம் கடந்து அப்பாற்பட்டு அண்டச்சுவருக்கு அப்பாற்பட்டு இருக்க ஒரு லோகத்துக்கு தான் வைகுண்டம்னு பேர், பரமபதம்னு பேர். அந்த பரமபதத்திலே பகவான் நித்திய முக்தர்களோட எப்பொழுதும் ஆனந்தமுடையவனாக இருக்கிறான். ஏற்கனவே சொன்னேன், அங்கே போகிறது நோ என்ட்ரி, அவ்வளோ சுலபத்தில் போக முடியாது. தேவர்களால் அது எங்கே இருக்குன்னே உணர முடியாது. வேதம் சொல்கிறது ந சக்ஷுஷா பஷ்சதி கஷ்சனைனம். இது அப்படியே ஆழ்வார் தமிழ் படுத்துறார். கட்கரிய பிரமன் சிவன் இந்திரனென் இவர்க்கும் கட்கரியவன். கட்கரிய பிரமன் சிவன், உன் கண்களுக்கு புலப்படாதவன் பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ, அவர்கள் கண்களுக்கும் புலப்படாதவன் பரமாத்மா. அவன் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருக்கோம். அதனால தான் நமக்கு மோட்சம் அப்படின்னு உறுதியோடு கூடி நிற்கிறோம். அழகா அந்த வைகுண்டத்தில் போனால் பகவானை யார் அனுபவிப்பார்கள்? நித்திய சூரிகள்னு பேர், முக்தர்கள்னு பேர். நித்திய சூரிகள் ஆதிசேஷன், கருடன், இவர்களுக்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பேர். முக்தர்கள்லாம் யாரு? இங்கேருந்து மோட்சம் அடைந்து, இப்போ நமக்கும் ராமானுஜ சம்பந்தத்தால் ஒரு சீட் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் சேரோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அங்கே பேர் முக்தன்னு பேர். இந்த மாதிரி முன்னாடி போன ஆழ்வான் முதலியாண்டான் இவள்லாம் அங்கே இருக்காளே, இப்போ அவர்களுக்கு முக்தர்கள்னு பேர். இவர்களெல்லாம் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடுவார்கள். என்ன பண்ணிட்டு இருப்பா? சதா பஷ்யந்தி சூரையா, சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் பகவானை சேவித்து கொண்டிருப்பவர்கள். அங்கே போயாச்சுன்னா பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை போலேயே நமக்கு கிடைக்கும். இது அழகா வள்ளுவர் முதல்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்துல சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எண் குணத்தான்னு சொல்றார்.
8 குணங்களை உடையவனாக இருக்கக்கூடியது. பரமாத்மாவினுடைய லட்சணம் 8 குணங்களோடு கூடியவனாக இருத்தல். அந்த 8 குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய தன்மை இவனுக்கும் ஏற்படும்படியாக இருக்கும். யாரு? முக்தனாக இருக்கக்கூடிய இவனுக்கும். அங்க போனா துக்கம் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, மயக்கம் கிடையாது. ஒருத்தர் விடாத உபன்யாசத்துக்கு வந்துட்டே இருந்தார். 30 நாள் முடிஞ்ச உடனே கைகூப்பி சொன்னார், சுவாமி உங்களால் பெரிய பயனடைந்தேன். நமக்கு ஒரே சந்தோஷம். திருப்பாவை 30 வந்துடுத்தா? இல்லை 30 சொல்ல முடியாது. இதான் ஒரு பாசுரம். இல்லை என்னன்னார், உங்களால் நான் டாக்டர்கிட்ட போகிறதே நிறுத்தினேன். என்ன விஷயம்னார், அவர் கொடுத்த ஸ்லீப்பிங் டேப்லெட் ஒர்க் பண்ணலை, இங்கே வந்தால் மட்டும் தூக்கம் தன்னடையே வருதுன்னார். சரி பரவாயில்ல, அப்படியாவது நாம் ஏதாவது உபயோகமாக இருந்திருக்கோமே அவருக்கு. நல்ல விஷயந்தானே அதில். ஏன்னா இங்கே ஒரு சோர்வு வருது, உடலுக்கு ஒரு சோர்வு. இந்த சோர்வால் என்ன பண்ணுறது? தூக்கம் வேணுங்கிறது. இந்த தூக்கம் வேணும்னா துக்கம் இருக்கக்கூடாது. துக்கப்பட்டுட்டே இருப்பா சில பேர், தூக்கமே இல்லையே. மாத்திரையை சாப்பிட ஆரம்பித்தா மாத்திரையே யாத்திரையாக போயிடும். அதுக்காவது உபன்யாசம் பயன்படுத்துனா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் பரமோதம் போனேன்னா கவலைப்பட வேண்டாம், தூக்கமே கிடையாது சுவாமி. அங்கே போனால் பசியே கிடையாது, அங்கே போயாச்சுன்னா. அதை போல் அங்கே போனால் சுவாமி அங்கே என்ன பிரசாதம்? சில பேர் கேட்டுட்டார், ஸ்ரீரங்கத்துலேருந்து உங்களுக்கு பரமபதம்னான்னு உடனே சுவாமி அங்கே புளியோதரை உண்டா, சக்கரப்பக்கல் உண்டா, என்ன லிஸ்ட்டு கிடைக்கும்? பசி வந்தால் தானே. அங்கே பகவானை பார்க்கறது தான் பிரசாதம். அழகாக சொல்கிறது வேதம். ஏத தேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. ஏத தேவாக அமிர்தம் திருஷ்டுவா. ஒரு அமிர்தத்தை கண்ணாலே பருகி அவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. யார் அமிர்தம்னா சாக்ஷாத் பகவான் அமிர்தம். இதை வேதம் சொல்றது. சதா பஷ்யந்தி சூரையா, சதா பஷ்யந்தி சூரையா. எப்பொழுதும் தங்கள் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சதா பார்க்கிறார்கள். இது அழகா சொன்னார் ஆழ்வார். இமையோர் தலைவா அப்படின்னர். அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொன்னார். இமையோர்கள்னு சொன்னா ஏன் அவர்களுக்கு இமையோர்கள்? இமை கொட்ட மாட்டாதவர்கள். நமக்கு இமை கொட்டிகிட்டே இருக்கும். இத்தனை நாழியில் இத்தனை தடவை கொட்டணும்னு ஒரு இருக்கு. இமையே கொட்டாமல் இருந்தால் இங்கே ஆபத்து. ரொம்ப நாழி பண்ணிகிட்டே இருந்தால் அதுவும் ஆபத்து. இங்கே ஏதோ சரீரம் ஒழுங்காக ஓடின்னு இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியாது. இது பாட்டுக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு பகவத் கிருபையில். பரமபதத்தில் போனால் அந்த முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் இமை கொட்டாது. அதனால தான் அவர்களுக்கு என்ன பேர்? இமையோர்கள்னு பேர். ஏன்னார், இமை கொட்டுகிற நாழியும் பகவானை பிரிய முடியாது அவர்களால். அந்த மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் கூட பெருமாளை பிரிய முடியாது. அதனால தான் அவர்களுக்கு என்ன பேர்? இமையோர் அப்படின்னு பேர். சரி, இந்த பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கா. எத்தனை காலமாக அனுபவிக்கிறார்கள். அனுபவித்த பிறகு அவள் பக்கத்தில் போய் பெருமாள் அனுபவிச்சா சொல்லியோ, ஃபுல்லாக சேவிச்சா சொல்லியோ, இத்தனை காலமாக சேவிச்சா சொல்லியோ, போருமானார். ஐயோ, அனுபவிச்ச அனுபவம் ஒன்றுமே இல்லை, இன்னும் புதுசாக அனுபவிக்கணுங்கிறான். அனுபவிச்சது கைப்பிடி தான், இன்னும் அனுபவிக்க வேண்டியது தான் ஜாஸ்தி. ஆழ்வார் இது அழகா தமிழ் பாசுரத்தில் சொல்கிறார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. எப்பொழுதும் நாள் திங்கள், திங்கள்னா மாதம், ஆண்டுகள் தோறும், ஊழி தரும், ஊழிகள் தோறும் அனுபவித்தாலும் இந்த பகவான் எப்படி இருக்கான்னா அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. அப்ப பார்க்கறச்சே அந்த எம்பெருமான் புதுசா தோன்றினவனா இருக்கான். மேலே இருக்கிற அந்த நித்தியர்களும் முக்தர்களும் சொல்லிட்டு இருக்கா, ஐயோ இந்த எம்பெருமான அனுபவிக்க புதுசாக தோன்றுபவனாக இருக்கிறானே. இதை பார்த்த ஆண்டாள் சொல்றாளோ, மாயனை ஆச்சரிய பூதனை. என்ன ஆச்சரியம் அது! ஒரு நாடுக்காக தன்னை கொடுத்திருந்து அனுபவம் போரும்னு அவர்களால் சொல்ல முடியல. இன்னும் வேணும் திகட்டாம கேட்டு இருக்க. அந்த எம்பெருமானுடைய மேன்மையை கொண்டாடுகிறாளா? அடுத்தது கேட்டுக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் தான் இங்க கிருஷ்ணனா வந்து பிறந்தான். அங்க தேவர்கள் எல்லாம், அதாவது நித்தியர்களும் முக்தர்களும் சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரானிருக்கவே. அழகா வேதம் எத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹா வேதம் சொல்லி எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அடியார்கள்லாம் பெருமாளுக்கு விதவிதமாக கைங்கரியம் பண்ணுவாளாம். அங்கே ஆண் பெண் பேதம் இல்லை. இந்த சரீரத்தால் வருகிற தொந்தரவு இல்லை. பரமாத்மாவை போல நமக்கும் சரீரம் கிடைக்கும். அது எப்படி? அபராகிருதமான திவ்ய சரீரம். அந்த சரீரங்கிறது ஞானம் பரிபூர்ணமாக இருக்கும்.
அதான் சொல்லிட்டேனே, தூக்கம் இல்லை, பசி இல்லை, மயக்கம் இல்லை, இந்த சரீரத்தில் இருக்கிற எந்த குறைபாடும் இல்லை. சத்துவம் மட்டுமே தலையெடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல. பெருமாளை போல எல்லாருக்கும் சங்கச்சக்கர தாரியாக இருக்கக்கூடிய நிலை. அங்கே ஜாதி வர்ணம் பேதம் எதுவுமே கிடையாது. சதா எல்லாரும் ரெண்டே தான், நித்தியர்கள் முக்தர்கள், அவ்வளோதான் அங்கே இருக்கிற வித்தியாசம். எல்லாம் அந்த பகவானை அனுபவிச்சுருப்பா, கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அந்த அனுபவிக்கிற பெருமாள் அவர்கள் கொண்டு வந்து தூபத்தை அப்படி நீட்டினான். அந்தூபம் தரா நிற்கவே, மாலைகள் கொண்டு வரா, குடங்களை கொண்டு வரா, தூபத்தை சமர்ப்பிக்கணும்னு கொண்டு வந்து அப்படி தூபத்தை சமர்ப்பிக்கிறா. அந்த தூபத்திலேருந்து ஒரு புகை எழுகிறது. அந்த புகை மண்டலத்தில் கொஞ்ச நாழி பார்த்தா பெருமாளையே காணும். எங்கடா போயிட்டார் அந்த பெருமாள்னார்? அந்தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்து இமிலேற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கு. அழகா சொல்றார் ஆழ்வார் பாசுரத்துல. தூபம் இப்படி பெருசா வந்து அந்த புகை கீழே அமங்கி நிக்கிறதுக்குள்ள பகவான் திருப்பி வந்து சேர்ந்துட்டார். எங்க ஆளை காணுமே, இப்பதான் கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள கிடைச்ச கேப்ல போய் கிடுகிடுன்னு கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு வந்தேன். எவ்வளவு ஆச்சரியம் இது! அங்க போய் அதற்குள்ள என்ன பண்ணும்படியா இருக்குன்னார்? எனக்கு இங்கு இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. சம்சாரிகளா இவர்களை பறக்க வச்சு வேதங்களை கொடுக்க வச்சு இவ அதையும் படிக்க மாட்டேன்னு சொல்லி, நானே ராமனா பிறந்து இப்படி நடங்கோன்னு சொல்லி கேட்காத பொழுது நான் என்ன பண்றது? இவாளை விடாத தொடரணமே. கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார் எம்பெருமான். ஒருத்தர் பண்ணார், டெய்லி பொங்கலே கொடுத்துருந்தார். சுவாமி வெரைட்டியா பிரசாதம் வருமா வராதா நாளைக்கு? கொஞ்சம் எத்தனை விதமா இருக்கு பிரசாதம். ஸ்ரீரங்கத்தில் சன்னதிகளில் முதல் 10 நாள் கோஷ்டி இருக்கும். அப்போ பெருசா கும்பல் இருக்காது, ஏதோ அடியார்கள் இருப்பா, ஸ்ரத்தையா கேட்கறவா இருப்பா. கடைசி நாள் இயற்பான பேர், இயற்பால 1000 பாசுரத்தையும் சேவிக்கணும். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதின்னு ஒரு 1000 பாசுரம் இருக்கு. அந்த 1000 பாசுரங்களையும் முழுமையாக சேவிக்கணும். 3.5 மணி நேரம் ஆகும். அதில் பார்த்தேன்னா ஜேன்னு ஜனங்கள் உட்காந்துட்டு இருப்பா. என்ன சுவாமி விசேஷம், இவ்வளோ பேர் இவ்வளோ இயற்பா இவ்வளோ மணி நேரம் கேட்குறாள் என்ன? முடிஞ்ச உடனே ஒரு பிரசாதம் வரும் பாரு, என்ன கதம்பம் பிரசாதம். அன்னைக்கு ஸ்பெஷல். அது இப்போ ஸ்பெஷல் வரைச்சே என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருமாள் பார்த்தார், ராமனா பிறந்தா உண்மையே பேசுறது, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் இப்படியே வாழ்ந்துருப்பதுன்னா அதில் வெரைட்டி இல்லைங்கிறா. பாரு, சின்ன குழந்தையிலேருந்து விஷமத்தனம் பண்ணுறேன் பார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்கிறா சில பேர். உடனே பகவான் அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்து தன்னை இவர்களுக்காக ஆக்கி கொடுத்தானே, எடுக்கவும் அடிக்கவும் கட்டவும் வைக்கும்படியாக பண்ணி கொடுத்தான் தன்னை. நித்தியசூரிகள் தேடினாலும் கிடைக்காத பெருமாள், தேவர்கள் போற்றினாலும் வந்து சேராத பெருமாள், இடையர்களும் இடைச்சிகளும் தாங்கள் கொடுக்கக்கூடியதை உண்டு மகிழ்ந்து அதற்கு மேலே நீ வெண்ணெய் திருடினாய், நீ அங்கு ஓடினாய் என்று ஆளாளுக்கு நல்ல நைய புடைத்து. அந்த ஊர்ல திருவாய்ப்பாடியில் என்ன ஃபேமஸ்னா, கிருஷ்ணனை நான் இன்னைக்கு 2 அடி அடிச்சேனாக்கும். இன்னும் சில பேர் சொல்ற, நீ என்ன 2 அடி, நான் 3 அடி கொடுத்தேனாக்கும். அழ்வார் சொல்றார் பாசுரத்தில், ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூயவமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. அற்புதமான பாசுரம். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும். ஆயர் கொழுந்தா பகவான் பிறந்தான். என்ன ஆச்சரியம் இது! ஆயர் கொழுந்துன்னு சொன்னால் அந்த ஆயர் குலத்துக்கே கொழுந்தாக இருப்பவன் பகவான். கொழுந்து வாடித்துன்னா மரமே வாடித்துன்னு அர்த்தம். அப்படி கொழுந்தா பிறந்தானே, கிடைச்சது என்ன கிடைச்சதுன்னார்? அவரால் புடையுண்ணும். நல்லா உத வாங்கினார் ஆழ்வார். எல்லாம் ஆற்றுல கணக்கு போட்டு வச்சுப்பாலாம். என்ன கிருஷ்ணனை எத்தனை உதச்சேன்னு தெரியுமா? நீ எத்தனை பிடிச்சி கட்டினேன்னு தெரியுமா? அவரால் புடையுண்ணும். யோசிக்கிறார், மாயப்பிரானை. இது என்னது? இது ஆச்சரிய பூத்தனை. இப்படியும் ஒரு பகவான் இருக்க முடியுமா? வேதம் சொல்றது ந சக்ஷுஷா பஷ்யத்தின்னு சொல்றது. கஷ்டனைனம், கஹான்னா பிரம்மான்னு பேர், ஈஷான்னா சிவன்னு பேர். இவர்கள் இருவருக்கும் கண்ணுக்கு புலப்படாதவன் இங்க வந்து அல்பமா ஆயர்குடியில இவர்கள் தருகிற வெண்ணையை வாங்கி உதவாங்கிறான்னா இது என்ன ஆச்சரியம் இது! இது நம்மாழ்வாருங்கிற ஆழ்வார் திருவாய்மொழி பாடுகிற பொழுது 20 பாசுரம் பாடினார். அடுத்தது 30வது பாசுரத்துக்கு 21லேருந்து 30 பாடணும். பாடத் தொடங்குகிறார் ஆழ்வார்.
ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்களை பாட தொடங்குகிறார். முடிக்கிறச்சே சொல்றார், இயத்திரம் அப்படின்னு முடிக்கிறாராம். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மத்துரு கடைவெண்ணை கலவினில் உறவிடை ஆப்புண்டு, எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. நம்மெல்லாம் தைரியமாக இந்த பாட்டை பாட முடிகிறது, பாடினப்புறமும் நன்னா உக்காந்துக்க முடிகிறது. ஒரு லெவலில் ஒரு சேஞ்சும் இல்லை. நம்மாழ்வாருக்கு இந்த பாசுரம் பாடினார், மயங்கி விழுந்துட்டார். எழுதுக்கவே இல்லை நம்மாழ்வார். எத்திரம் எத்திரம், என்ன ஆழ்வீர் ஏன் எழுந்துக்கல? வரல, குரலே வரல அந்த இடத்துல. எத்தனை 6 மாத காலம் மோகித்து கிடந்தார். கிருஷ்ணன் செய்திருக்கக்கூடிய லீலைகளை பார்த்தார் ஆழ்வார். ஒண்ணுமே புரியல ஆழ்வாருக்கு, தலை சுத்துறது. இப்படியும் ஒருவனா? எத்திரம் யோசிக்கிறார் ஆழ்வார். பத்துடை அடியவர்க்கு எளியவன். பகவான் யாருக்கு எளிமையானவன் தெரியுமா? பக்தி உடையவர்களுக்கு பகவான் எளியவன். நாம் நினச்சிட்டு இருக்கோம் விஐபி பாசனா அவளுக்கு தான் சுவாமி பெருமாள் ஈஸி. ஒரு நாளும் கிடையாது. பிறர்களுக்கு அரிய வித்தகன். பக்தி இல்லாதவாளுக்கு நினைச்சாலும் அவனை பிடிபட முடியாது. பார்த்தா விஐபி பாஸ் பக்கத்தில் வச்சுட்டு இருப்பான், சிரிச்சுட்டே இருப்பான். அடுத்த நாள் என்னென்ன இவரை தள்ளிடுவான், இன்னொருத்தரை கொண்டு வச்சுப்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அன்னன்னைக்கு ஒரு காரியம் பண்ண நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பக்தி உடையவர்கள் இருக்காலே, அவர்கள்ட்ட தன்னையே கொடுத்து வைப்பானா எம்பெருமான். அப்படி பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகனா இருக்கக்கூடிய பரமாத்மா இங்கே பூலோகத்தில் வந்து பிறக்கிறார். கிருஷ்ணனை அவதாரம் பண்ணுறார். போய் வெண்ணைய சௌரியம் வெண்ணெய் திருடுறார். திருடுறது கூட சாமர்த்தியம் இல்லாத பெருமாளாக இருக்கார். இன்னைக்கெல்லாம் திருடன் திருடிட்டு போகிறான், கேஸே க்ளோஸ் பண்ண முடியல, எங்கே இருக்கான்னு தெரியல சார். அதுவும் இன்றைக்கி என்ன கிரைம்னா சைபர் கிரைம்னு ஆயிடுச்சு. எல்லாம் ஆளாளுக்கு ஃபோனில் உட்காந்துட்டு எப்படி அடிச்சு அப்படி அடிச்சுன்னார். இப்போ அதுலேயே எல்லாம் பணத்தை எப்படி திருடுறது ஈஸியா. உங்களுக்கு ஓடிபி வந்ததா? வந்தது, கொடுங்கள், கொடுத்தா பணம் எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு அழகா. அதை யாருப்பா எங்கப்பா திருடுறான்? தேடுறா, ஓடுறா, இங்கே இருக்கோ அங்கே இருக்கோ அங்கே இருக்கோன்னு இத்தனை இடங்களில் போய் பார்க்குறா, யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு சாமர்த்தியம் இன்னைக்கு உலகத்தில் வளர்த்துட்டு இருக்காளே, இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு வெண்ணையை திருடுற கூட சாமர்த்தியம் இல்லையா? இதான் கேட்டுட்டார் ஆழ்வார். என்னன்னார், உரளினோடு அந்த மத்துரு கடை வெண்ணெய், மத்த கொண்டு அப்படி கடைஞ்சி எடுக்கக்கூடிய வெண்ணெய். அப்போதான் வெண்ணெய் உருவாருது. அந்த வெண்ணெய் உருவாகிற பொழுது அந்த பகவான் எடுக்கிறான், அந்த வெண்ணெயை எடுத்து வாயில் வைக்கிறான். கடை வெண்ணெய் கலவினில். இப்போ தான் அந்த களவு நடக்கிறது. களவுனா திருட்டுத்தனம். உரலிடை ஆப்புண்டு. அந்த களவு இன்னும் முடியல, முடியறதுக்குள்ள கிருஷ்ணனை பிடிச்சிட்டான். கிருஷ்ணன் சாமர்த்தியம் எப்படி இருக்குன்னா, வெண்ணெய் தடவின்னு போறச்சே, வெண்ணெய் வாயில மட்டும் இருந்தா நான் சாப்பிட்டேன்னு நினைச்சுப்பா, உடம்பு ஃபுல்லா வெண்ணெயை பூசிட்டு போயிடுவோன்னு போயிட்டான் நான் பெருமாள். இது எவ்வளவு புத்திசாலி பாருங்க. உடம்புள்ள முழுக்க வெண்ணையா இருந்தா யாரும் கண்டுபிடிக்க மாட்டா என்ன. இதெல்லாம் அவனுடைய லீலைகள் அழகா. கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் திருடுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். தன் வீட்லேயே நிறையா இருக்கு, இல்லை பக்கத்து வீட்டில் போய் எடுக்கணும், அங்கே போய் எடுக்கணும். எல்லார் வீட்லேயும் அழகாக வெண்ணையை கிருஷ்ணனுக்கு பயந்து மேலே கட்டி வச்சிருப்பா. உரின்னு பேர். அதுதான் உரி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணன் இந்த டெக்னிக்கை தெரிஞ்சு பரவர். அவர் அதுக்குன்னு 4 சகாக்களை வச்சிருக்கார். 4 பசங்க, ஒரு குரங்கு, இப்படியெல்லாம் வச்சிருக்கார் அழகாக. அவர் போகிறச்சே என்ன பண்ணுவார், அழகாக கீழே ஒவ்வொரு பையனையாக ஏணி மாதிரி இருக்க சொல்லுவார். இவர் மேலே ஏறிடுவார். இந்த குரங்கு முதல்ல பார்த்துன்னு வர சொல்லிடுவார் அழகாக. அதை உள்ள விட்டு கையில் வெண்ணெய் எடுத்து அப்படியே அழகாக சாப்பிடுவார். கரெக்டாக அவர் எடுத்து சாப்பிட்ற சமயத்தில் ஒரு கோபிகை ஓடி வந்தா பிடிச்சிட்டான். கிருஷ்ணா, எங்கள் வீட்டில் வெண்ணெய் திருடுறியா? கிருஷ்ணன் சொன்னா, முதல் கேள்வி, இது உங்க வீடான்னா அழகா. எல்லாம் புரோட்டோடைப் மாதிரி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கட்டினா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே வீடு இருக்கு நம்ம கோகுலத்தில். என்ன பண்றது பாருங்க. திருவாய்ப்படியில் டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியல. என்ன நினைச்சுட்டேன், நான் எங்கள் வீடுன்னு நினச்சினேன். சரி, எதற்கு மேலே ஏறினாய்னா, இல்லை அது ஏறினதுக்கு வெண்ணெய்க்காக நினைக்காதீங்கோ. கையில் வெண்ணெயை வச்சுட்டு இருக்கான், வாயில் வேற வெண்ணெய் இருக்கு. ஆனால் சொல்கிறான், இது வெண்ணெய்க்காக நான் ஏறினேன்னு நினைக்காதீங்க. பின்ன எதற்காக ஏறினாய்னா, உடனே அவன் சொல்கிறான் அழகா, அங்கேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ தான் பிறந்த கண்ணுக்குட்டி ஒன்று, அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி வச்சுட்டு இருப்போம் அழகாக விளையாடிண்டு. திடீர்னு அந்த கண்ணுக்குட்டி காணும். சரி, கண்ணுக்குட்டி காணும்னா அதற்கு என்ன சம்பந்தம்னா, அந்த கண்ணுக்குட்டி ஒருவேளை இங்கே நுழைஞ்சி இந்த மேலே இருக்கக்கூடிய உரியில் ஒளிஞ்சின்னு இருக்கோன்னு பார்க்க வந்தேன் நான் கிருஷ்ணன்.
ரொம்ப ஆச்சரியமா ஆழ்வார் சொல்றா, ஏலா பொய்கள் உரைப்பானை பிருந்தாவனத்தே கண்டோமே. என்ன ஆச்சரியம் இது! இப்படியும் பேச முடியுமா உம்மால? ஏலா பொய்கள் உரைப்பானை இப்படியும் இப்படி பேசிக்கொண்டு இருக்க முடியுமா அழகா? அங்கே ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. என்னென்ன, கிருஷ்ணனை பிடித்தேன், அதுவே பெரிய விஷயம். அவர் எங்கே காற்றிலும் கடியன், எல்லாம் குரூப்பாக பிடிச்சிட்டு கூட்டின்னு வரா. அவள் யசோதை பிராட்டிகிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சே தீர்றான் பாரு கிருஷ்ணனை அப்படின்னு கொண்டு வந்து வெறுக்கரைச்சே. யசோதை பிராட்டி அங்கேருந்து யசோதா யசோதான்னு கத்தின்னு வரா. யசோதை பிராட்டி பொறுமையாக அங்கேருந்து உள்ளேன்னு வரா. என்ன விஷயம்னா, பார் உன் கிருஷ்ணன் இவ்வளவு தாள் திருடனை இவன் தான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாருன்னு பிடிச்சி காமிக்கிறா. பக்கத்தில் பார்த்தா கிருஷ்ணனை காணும். யசோதை, உங்களுக்கெல்லாம் இதே வேலை, என் குழந்தைய கம்ப்ளைண்ட் சொல்கிறதே வேலை, கரிச்சு கொட்டுறதே வேலை உங்களுக்கு, பாருங்க அப்படின்னா கிருஷ்ணன் பொறுமையாக படுக்கையிலேருந்து எழுந்துட்டு அம்மா கூப்பிட்டியாமான்னு பொறுமையாக நடந்து வரான அழகா. அவளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாள் பிடிச்சிட்டு வந்தோமே, நம்ம கையில் தானே வச்சுக்கணும்னு நினச்சோம் அழகா. இவன் எங்கடா தப்பிச்சு இங்கே ஓடி போயிட்டான், புரியலையா அவர்களுக்கு எல்லாருக்குமே. இந்த கிருஷ்ணன் பண்ணக்கூடிய செயல்களை கண்டா ஆச்சரியமாக நிற்கிறது. இன்னொன்று அழகாக சொன்னார், யசோதை பிராட்டி வெளியில் போய் இனிமேல் வெண்ணெய் திருடக்கூடாது, இனிமேல் இங்கேயே அம்மாவே உனக்கு எல்லா வெண்ணையும் தருவேன். எப்போ பாரு இந்த கம்ப்ளைண்ட். இந்த வெண்ணெயை எடுக்கிறதோட மட்டும் இல்லை, அந்த வெண்ணெய் இல்லாத ஒரு பானை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து படால்னு கிருஷ்ணன் போட்டு உடைப்பேன். எனக்கு பிடிச்ச வெண்ணெய் இருக்கிற பானை மட்டும்தான் தப்பிக்க முடியும், மற்றது எதுவுமே தப்பிக்க முடியாது. கிருஷ்ணனுக்கு இது எதுவும் ஆகாது. இந்த யசோதை பிராட்டி பார்த்தா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 2 இல்லை, கம்ப்ளைண்ட்டாக வருது, நாள் கணக்கில் வந்துட்டே இருக்கு. தாங்க முடியல யசோதை பிராட்டிக்கு. உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கொண்டு போய் பொத்த உரலோடு கட்டினாள் அவனை. கிருஷ்ணனை எங்கேயாவது கட்டணும். அந்த காலத்தில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பா. தூண்லாம் இருந்ததுன்னா வீட்டில் தூணோடு கட்டி போட்டுருவோம். இந்த காலத்தில் நம்ம கட்டி போட்டுருவாங்க பசங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த காலத்தில் அப்படி போட்டு கட்டி போட்டுருவோம் அழகா, வெளியில் போக முடியாது. இந்த யசோதை பிராட்டி என்ன பண்ணான்னா, கிருஷ்ணனை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு எங்கேயோ தேடுறா. எங்கேயோ உபயோகம் இல்லாத ஒரு பொத்த உரல் அங்கே கடந்தது. அந்த உரலோட போய் கிருஷ்ணனை நிறுத்தினான். கட்டுறதுக்குங்கிறதுக்காக கயிறை தேடினான். இந்த கொடுமை என்னென்னா, எப்போ எதை தேடுறோமோ அப்போ தான் அதை கிடைக்காது. மார்கழி மாதம் திருப்பாவை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருப்போம், அன்றைக்கி தான் திருப்பாவை புக்கே நமக்கு கிடைக்காது. ஏன்னா போன மார்கழியை வச்சது தானே மூடி, எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிகிட்டே இருப்பான். இப்போ கிருஷ்ணனை கட்டுறதுக்கு என்ன வேணும்னா, கயிறு வேணும் கயிறு வேணும்னு பார்த்தா கிடைச்சதெல்லாம் பிஞ்ச கயிறாக இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது, மெலிசாக இருக்கிற கயிறாக இருக்குது. இந்த யசோதை பார்த்தா, ஐயோ இந்த கிருஷ்ணனை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லையே, ஏன் கயிறை பிடிச்சேன்னா இவன் ஓடி போயிடுவான், இவனை பிடிச்சேன்னா கயிறை பிடிக்க முடியாது. ஒரு கையால் கிருஷ்ணனை அங்கே பிடிச்சி நிறுத்தி பொத்தவரோடு சேர்த்து வச்சு இந்த கயிறை கொண்டு வர வச்சு அந்த கயிறை ஒன்றொன்னா முடிச்சு போட வச்சு கிருஷ்ணன் இடுப்பில் சுற்றுறா. சுற்றி இப்படி கட்டலான்னு கொண்டு வரா, ஒரு ஜான் கம்மியாக இருக்கு. ஐயோ என்னடா அது, திருப்பி மறுபடி போகிறா, திருப்பி அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சிறு கயிறை சேர்க்குறா, கட்டுறா, மறுபடி கொண்டு வரா, திருப்பி அதே ஒரு ஜான் கம்மியாக இருக்கு. இந்த மாதிரி 5 தடவை பண்ண பிறகு யசோதை பார்த்தா, ஐயோ இனிமே நம்மளால முடியாது, கிருஷ்ணா நீயே உன்னை கட்டும்படியாக ஆக்கி கொடுறா. உடனே பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவள் தன்னை கட்டும்படியாக தான் ஆக்கி கொடுத்தான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அழ்வர் சொன்னார், கண்ணித்தாம்பு, நுண்தாம்பு, சிறுத்தாம்புன்னு பேர். தாம்புன்னா கயிறு, கண்ணித்தாம்புன்னா முடிச்சு முடிச்சா இருக்கிற கயிறு, நுண் தாம்பு அப்படின்னா மெல்லிசா இருக்கக்கூடிய கயிறு, சிறுத்தாம்புன்னா சின்ன சின்ன துண்டா இருக்கிற கயிறு. இந்த கயிறை வச்சு யசோதையா கட்டினா கட்டும்படியா தன்னை ஆக்கி கொடுத்தானா பகவான். கட்டி முடிச்சா யசோதை, முடிச்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்றான். இப்ப கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு, உறவிடை ஆப்புண்டுன்னர். உரலோடு கிருஷ்ணனை சேர்த்து வச்சுட்டாலோ இல்லையோ, கற்றாலோ இல்லையோ, இந்த உரலோடு இருக்கிற கிருஷ்ணனை பார்க்கறச்சே உரலுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இல்லையா. அந்த உரல் எப்படி இருக்கோ அப்படியே பகவான் இருக்கான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள தாங்க முடியல துக்கம், அழுகை பீரிடுகிறது கிருஷ்ணனுக்கு. அழ அப்படி பார்க்கறான், வீல்னு அழறதுக்கு பார்க்கறான், வாய் வரைக்கும் வந்துடுது, அப்படியே முகம்லாம் அப்படியே எம்பெருமானுக்கு வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அழுகையை தொடங்கறச்சே யசோதை சொன்னா, அழுதா பாரு என்ன பண்றேன். உடனே இப்படி வாயை மூடிண்டானா. அழ்வார் சொன்னார், இந்த உரலுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் அப்படியே நிற்கிறானே.
அந்த பொத்த உரலோடு உரலிடை ஆப்புண்டு இயத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே, அந்த உரலோடு இணைந்திருந்து ஒரு சாதாரண யசோதை பெண் பிள்ளை கட்ட அதோட எம்பெருமான் இருந்தானேன்னார். ஆண்டாள் சொன்னா மாயனை ஆச்சரிய பூதனை. கிருஷ்ணாவதாரத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஆச்சரியம் பண்ண முடியுமா எம்பெருமானே? அடியார்களை மயக்கி நிற்கக்கூடிய ஆச்சரியம் இது. மேலே பரமபதத்தில் உன்னை கண்டு ஒரு ஆச்சரியப்படுறான்னா, இந்த நிலவில் இருக்கக்கூடிய அடியார்கள் இன்னும் உன்னை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னு மாயனை அப்படிங்கிற சப்தத்தில் தொடங்கின ஆண்டாள் இன்னைக்கு 5வது பாசனத்தில் மாயனை தான் முடிஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் நாம் நாளைக்கு மீண்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது, தொடர்ந்து அனுபவிக்க பெறுவோம் திருப்பாவையை. ஏன்னா நேரமாக உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கிறது. ஆகையாலே நாளைய தினம் மீண்டும் சாயந்தரம் 6:30 மணிக்கு அனுபவிக்க பெறுவோம். இன்றைய பாசுரத்தை மட்டும் எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். நீங்களும் அனுபவிச்சிருப்பேள் குழந்தைகளோட சேர்ந்து திருப்பாவையே, இருந்தாலும் ஒரு தடவை பாசுரத்தை சொல்லுவோம். கீசு கீசு என்னெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு. நாளைக்கு எதுவும் குழந்தைகள் ப்ரோக்ராம் இல்லை, சரியான நாளில் தொடங்கிடுவோம். அவசியம் அத்தனை பேரும் வர வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம்.